ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் ஒரு 44 சைஸ் இன்ச்சுள்ள ஒரு ப்ளவுஸ் கட் பண்ண வீடியோ ஏற்கனவே நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதே சைஸ் உள்ள ப்ளவுஸ் லைனிங் எப்படி லைனிங்கோடு நம்ம அட்டாச் பண்ணி தைக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஃபுல் வீடியோ நம்ம இப்போ பார்ப்போம். இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, பின் கழுத்து பின் சைடு இருக்கு இல்லையா, அது வந்து லைனிங்கும் கிளாத்தோடவும் சேர்த்து அட்டாச் பண்ணுறேன். இதை நான் வந்து கழுத்து திருப்பி தான் நம்ம தைக்க போகிறோம். திருப்பி தைக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு தையல் போட்டுட்டு இப்போ சென்டரில் இருக்கிறத நம்ம கட் பண்ணிக்குவோம். நீங்கள் இதை ஏன் சென்டரில் நீங்கள் எப்படி இதை கட் பண்ணாமே வெட்டலாம் அப்படின்னா, இல்லை இது மாதிரி தான் கட் பண்ணி தைக்கும்போது தான் ஈஸியாக இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். ஏன்னா இது 44 இன்ச்சுங்கையில் ரொம்ப விலகிடாமையும் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இப்போது இந்த மாதிரி சென்டரில் இருக்கிறத நம்ம வெட்டிட்டு இப்போது நம்ம திருப்பி மடக்கணும் இல்லையா, அதனால் அந்த வளைவுகள் இருக்குல்ல, அந்த இடத்துல ஏற்கனவே நம்ம சொல்கிற மாதிரி அந்த நூலில் வெட்டிடக்கூடாது. நூலில் வெட்டாமல் கொஞ்சம் அது பக்கத்தில் வரைக்கும் வெட்டிட்டு அமுக்கு தையல் ஒன்று போட போகிறோம். அமுக்கு தையல் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் அது மேலே இன்னொரு தையல், அதாவது நம்ம சேர்த்து தைப்போம் இல்லையா, கழுத்து பிரட்டி தைக்கிறோம்ல, அது நம்ம தைக்க போகிறோம். இந்த மாதிரி அமுக்கு தையல் போட்டு நீங்கள் பிரட்டும் போது சில பேர் இந்த ஒரு தையல் நம்ம போடுறோம் இல்லையா, ப்ளவுஸ் போட்டுட்டா அவங்க வந்து இப்படி நம்ம இது பண்ணும்போது இந்த கொஞ்சம் விடும் இல்லையா, கொஞ்சம் ஏதாவது இப்படி இது பண்ணாங்க, கொஞ்சம் முதுகு இப்படி பண்ணினாங்க அப்படின்னாலுமே டர்னு ஆகிடும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஒரு அமுக்கு தையல் போடும்போது பிசிறோ இது சப்போஸ் மேலே உள்ள தையல் விட்டாலுமே அந்த இது எடுக்காது, பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம அமுக்கு தையல் போட்டுட்டோம். அமுக்கு தையல் போட்டதுக்கு பிறகு இப்போ இது மேலே நம்ம அந்த கழுத்துக்கு நம்ம மறுபடி வளைச்சி இன்னொரு தையல் போடுறோம். சரிங்களா? இப்போ நம்ம எப்படி பண்ணியிருக்கோங்கிறத நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி தைக்கிறப்போ ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதே நேரத்தில் கழுத்து வந்து நம்ம எந்த ஷேப்பில் வெட்டியிருக்கோமோ அந்த ஷேப்பில் ரொம்ப அழகாகவும் இருக்கும். இது மாதிரி நம்ம தைச்சிட்டு அதுக்கு பிறகு நம்ம மேற்கொண்டு சைடில் இருக்கிறது எல்லாமே நம்ம தையல் போட்டுக்கிறலாம். நீங்களும் இந்த மாதிரியான மெத்தடில் தைச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா, அந்த ஷேப் வந்து மாறாமல் அதே மாதிரி ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ சைடு சுற்றி நம்ம வந்து தையல் போட்டுக்கிட்டலாம். தையல் போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். கீழே இருக்கிறதுக்கு நம்ம மடக்கி அடிச்சுக்கிறணும். நான் இப்போ 1 பை 1 நான் செய்கிறத நீங்கள் பார்த்தீங்க அப்படிங்கன்னா 1 பை 1 அப்படியே ஸ்டெப்பாக தான் இருக்கும். அது மாதிரி நீங்கள் செய்கிறப்போ ரொம்ப ரொம்ப சுலபமாக எந்த ஒரு இதுவும் குழப்பமும் இல்லாமல் நம்மளால் லைனிங் ப்ளவுஸ் தைக்க முடியும். அதுவும் பெரிய சைஸுக்கே நம்மளால் தைக்க முடியும். இப்போ இதில் வந்து கை எப்படி வந்து துணி நீங்கள் பத்தாது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அது வந்து எந்த மாதிரி நான் தைச்சிருக்கேன் அப்படிங்கிறதுக்கான எல்லாமே வந்து இந்த ஒரே வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். எவ்வளோ பெரிய சைஸாக இருந்தாலும் நீங்கள் இந்த மெத்தடில் தைக்கிறப்போ ரொம்ப ரொம்ப உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, எக்ஸஸாக வெட்டி எடுத்துகிட்டு இப்போ நம்ம கைக்கு தைக்க போகிறோம். கைக்கு நம்ம ஏற்கனவே துணி வெட்டி வச்சுருப்போம்ல, அதில் மிச்சம் இருக்குது. நம்ம ஏற்கனவே லைனிங் வெட்டிட்டு, அதாவது அந்த துணி நம்ம வெட்டுவோம் இல்லையா, அந்த அளவோடலாம் வச்சு நம்ம வெட்டிட்டு எக்ஸஸாக இருக்கும்ல துணி, அதில் இந்த மாதிரி லைனிங்கில் மேலே நீங்கள் தைக்காமல், லைனிங்கில் அட்டாச் பண்ணிவிட்டு பிறகு நீங்கள் தைக்காமல் இந்த மாதிரி நீங்கள் தைக்கிறப்போ ரொம்ப ரொம்ப அந்த பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நீங்கள் லைனிங்கோட வச்சு தைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெயிட்டாக இருக்காங்கல்ல கையெல்லாம், இது கொஞ்சம் நல்லா பெரிய சைஸாக இருக்கும். அப்போ அவங்க கொஞ்சம் வந்து ஒரு ஃபிட்டாக இருக்காங்க, இல்லை ஏதாவது ஒரு கட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது பிரிகிற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி தனியாக வைக்கிறப்போ, ஏன்னா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், லைனிங்கு துணி அப்படியே அதிலே வச்சு நீங்கள் தைக்கிறப்போ அது ஒரு மாதிரி பிரியும், கண்டிப்பாக பிரியும். இந்த மாதிரி நீங்கள் தைக்கிறப்போ நார்மலாக துணி தனியாக இருக்க போது, லைனிங் தனியாக இருக்க போது எவ்வளோ இதாக இருந்தாலும் சேதாரம் எதுவும் ஆகாது. சரிங்களா? இப்போ நம்ம கை தைக்க போகிறோம். கைக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, துணி எப்படி நம்ம மடக்கி 2 சைடு வச்சோம்னு, அந்த மாதிரி நம்ம மடக்கி அடித்து, அதாவது 2 சைடு நம்ம ஒட்டு கொடுத்து வச்சுருந்தோம்ல, அதை அடிச்சிட்டோம். சரிங்களா? அடிச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் தைக்கிறப்போ இப்போ துணி தனியாக இருக்க போது, லைனிங் தனியாக இருக்க போது, அப்போ அவங்களுக்கு ஃபிட்டாக இருந்தாலும் அவங்க இழுத்தாலும் எது பண்ணாலும் பீறத்துக்கு சான்ஸ் கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் தான். என்னோடய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுலையும் அதில் எந்த டயத்தில் எப்படி டிப்பு சொல்லியிருப்போங்கிறது நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும்.
இந்த மாதிரி கோடு வந்து நான் ஏன் போட்டுக்கிறேன்னா, நேர் தையல் நமக்கு வேணும். அதனால நான் கோடு போட்டுக்கிறேன். எக்ஸ்பீரியன்ஸான பர்சனாக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு கோடு தேவைப்படாது. நீங்கள் நேராவே அடிச்சிருவீங்க. பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் கோடு போட்டு அடிச்சிங்கன்னா, ஏன்னா நம்ம அளவு வச்சு தான் வெட்டுறோம். அப்போ தான் அந்த ஆம்கோலோ கைக்கிட்ட நம்ம சேர்த்து அடிக்கும்போது எந்த ஒரு ஏற்றம் இறக்கம் இல்லாமல் நீட்டாக வரும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி தைக்கிறது. சரிங்களா? நான் சொன்ன மாதிரி பெரட்டி தான் நம்ம வந்து இப்படி ஒரு திருப்பி திருப்பி தான் வைக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம கைக்கிட்ட குடஞ்சிருப்போம் இல்லையா வெட்டும்போது. அப்போ ஆப்போசிட் சைடு நீங்கள் போட்டு தைக்கிறப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த கழுத்துக்கு போட்டோம் இல்லையா அமுக்கு தையல், அதே மாதிரி இதுக்கும் அமுக்கு தையல் நம்ம போட்டு திருப்புறப்ப தான் அது ரொம்ப அழகாகவும் இருக்கும். நீட்டான ஒரு ஃபினிஷிங் வேணும். அழகுங்கிறத விட நீட்டான எனக்கு ஒரு ஃபினிஷிங் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கொஞ்சம் டைமாக 1 செகண்ட் 2 நிமிஷம் ஆனாலும் அமுக்கு தையல் போட்டு நீங்கள் திருப்புறப்போ அதோட ஃபினிஷிங் வந்து வேறு மாதிரி இருக்கும். சரிங்களா? அமுக்கு தையல் போட்டுட்டு மேலே ஒரு தையல் போட்டுக்கிறங்க. மேலே ஒரு தையல் இதே மாதிரி இப்போ நான் எப்படி போடுறேன்னா அது மாதிரி கொஞ்சம் ஒட்டுலே வச்சு நம்ம போடணும். பார்க்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் செய்யும்போது இன்னமுமே ஈஸியாக உங்களுக்கு வரும். எப்போதும் நீங்கள் எந்த மாதிரி தைப்பீங்க அப்படிங்க இதே மாதிரி தைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இல்லை இனிமேல் நான் இந்த மாதிரி தைக்க போகிறேன் அப்படின்னா கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ வந்து தீபாவளியெல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து பொங்கல் தான் வரும். பொங்கலுக்கு வந்து நமக்கு அந்தளவுக்கு துணி ரொம்ப அதாவது தீபாவளி அளவுக்கு பொங்கலுக்கு நமக்கு ட்ரெஸ் தைக்க மாட்டாங்க. எங்கள் ஊர் சைடு. உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு எப்படி துணி வருமா வராதா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு வந்து எப்படின்னா தீபாவளிக்கு எடுப்பாங்க. தீபாவளிக்கு தான் அதிகமாக எடுப்பாங்க. நியூ இயருக்கு இல்லை அந்தளவுக்கு எடுக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் இந்த ஒர்க் பண்ணுற இடத்துல கொஞ்சம் அந்த பண்டிகை கொண்டாடுறவங்க இருந்தாங்கன்னா அவங்க 1, 2 தைக்க சொல்லுவாங்க. மற்றபடி ரொம்பலாம் வந்து துணி வந்து கிறிஸ்மஸ்க்கோ நியூ இயருக்கோலாம் நமக்கு வராது. பொங்கலுக்கு நார்மலாக பிள்ளைங்க ஒரு சின்ன பிள்ளைங்க அதாவது ஓரளவு வயசு பிள்ளைங்களாக இருந்தாங்க புதுசு போடணும்னு நினச்சாங்கன்னா கொடுப்பாங்க. இல்லைன்னா இந்த தலை தீபாவளி, தலை பொங்கல் இந்த மாதிரி துணிகள் வருமே தவிர தீபாவளி அளவுக்கு நமக்கு அதிகமான துணியோ வேலை நமக்கு இருக்காது பொங்கலுக்கு. பொங்கலுக்கு வந்து நம்ம வேலைகள் தான் அதாவது நம்மளோட வீட்டு வேலைகள் தான் அதிகமாக இருக்குமே தவிர துணி வந்து அதிகமாக வராது. இப்போ எக்ஸஸாக இருக்கிற எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி விட்டுக்கிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? எந்த இடத்துலையுமே சுருக்கமோ எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம எப்போதும் நம்ம எப்படி பட்டியெல்லாம் அட்டாச் பண்ணுவோம் இல்லையா? அதாவது இப்போ எப்படி நம்ம அட்டாச் பண்ணோமோ அதே மாதிரி இந்த மாதிரி நீங்கள் பட்டிக்கிட்ட வைக்கிறீங்கல்ல, இந்த மாதிரி நீங்கள் தைக்கும்போது நேராக வைக்காமல் நான் வச்சுருக்கேன் பாருங்கள் கிராஸாக வச்சுருக்கேன் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் கிராஸாக வச்சிங்க அப்படின்னா நம்ம திருப்பும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ நான் தைச்சிட்டு கண்டிப்பாக நீங்கள் அதை பார்ப்பீங்க. எப்போதுமே அதே மாதிரி நம்ம நேராக வச்சு நம்ம தைச்சோன்னா அது வந்து முன் சேஃப்க்கு அழகாக இருக்காது. கொஞ்சம் கிராஸாக வச்சு தான் நம்ம தைக்கணும். சரிங்களா? இப்போது இந்த மாதிரி நம்ம தைச்சிட்டு ஒரு அமுக்கு தையல் ஒன்று அதாவது அது மேலே நம்ம போட போகிறோம். இது வந்து பிசுறு தெரியாமல் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதையும் நான் வீடியோ எடுத்து நான் போடுறேன். இப்போ நம்ம நார்மலாக தான் தைக்கிறப்போ இந்த மாதிரி நம்ம தைக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ப்ளவுஸுக்கு எவ்வளோ அமௌண்ட் வாங்குவேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா லைனிங் ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா எம்டி ப்ளவுஸுக்கு எங்கள் ஊரில் நான் 80 தான் வாங்குகிறேன். லைனிங்க்குனா நான் லைனிங் எடுத்து போட்டேன் அப்படின்னா 160 வாங்கிட்டு லைனிங்க்கு எவ்வளோ அமௌண்ட் வருதோ 30, 35, 40 அது நான் தனியாக வாங்கிக்கிடுவேன். அவங்க எடுத்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா 160 வாங்குவேன். இன்னுமே வந்து பைப்பிங்க்கெலாம் வந்து தனியாக அமௌண்ட் வாங்குவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் பைப்பிங்க்கு இப்போ வரைக்கும் வாங்கலை. ஏன்னா நான் வந்து அந்த பைப்பிங் த்ரெட்டில் நான் இது வரைக்கும் நான் பைப்பிங் வச்சது கிடையாது. கிளாத்லேயே தான் பைப்பிங் வைப்பேன். இப்பப்போ ஒரு சில பேர் சொல்கிறதுனால கஸ்டமரே சொல்கிறாங்க பைப்பிங்லாம் வச்சா 10 ரூபா 20 கூட வாங்கிக்கோங்கன்னு அவங்களே சொல்கிறதுனால நான் வாங்குறேன். ஏன்னா நான் கடையில் தைக்கல, நான் வீட்டில் தான் தைக்கிறேன். இதுக்கே வந்து உள்ளூருக்குள்ளே பணம் தர ரொம்ப சிரமப்படுறோம். அதாவது ரொம்ப தர யோசிக்கிறாங்க. கொஞ்சம் கடையாக இருந்தால் கூட நம்ம கொஞ்சம் பேசி வாங்கலாம்.
ஒரு சில பேர் கொஞ்சம் இந்த வேலைக்கு போகிறவங்க கொஞ்சம் டீச்சர்ஸ்லாம் வந்து நம்ம கேட்குற பணத்தை கொடுத்துட்றாங்க. ஒரு சில பேர் தான் வந்து 80 அப்படிங்கிறாங்க. ஆனால் வெளியிலலாம் எனக்கு தெரிஞ்சு 100 120 கிட்டலாம் தைக்கிறாங்க. நான் டவுன் சைட்லாம். நம்ம இப்போ தான் 80 அடுத்த வருஷத்துலேருந்து தான் சரி ரூ. 90 வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் நான் இருக்கேன். ரூ. 90 வாங்கினா தான் இனி கட்டுப்படி ஆகும். ஏன்னா நூல்கண்டு நமக்கும் கரண்ட் பில்லெல்லாம் கட்டுறோம் இல்லையா? அதனால் ரூ. 90 வாங்கலாம் அப்படின்ட்டு நான் இருக்கேன். எல்லாம் கேட்டால் நீங்கள் என்ன வீட்டில் தானே தைக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. வீட்டில் தைச்சாலும் அதே உடல் உழைப்பு தானே நம்ம போடுறோம். அது தெரிய மாட்டேங்குது. அப்போ நம்ம இனிமேல் வந்து இந்த மாதிரி பேசுகிறத விட ஜனவரிலேருந்து ரூ. 90 வாங்கலாம் அப்படின்னு இருக்கேன். நான் வந்து எம்டி ப்ளவுஸ் வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ணுறேன். அதனால் நான் வேலைக்கு போயிட்டு வந்து தான் நான் தைப்பேன். நைட்டு ஒரு 8 மணிக்கு உட்காந்தேன்னா ஒரு 10, 11 மணி வரைக்கும் தைப்பேன். ஒரு 2 சட்டை இந்த மாதிரி தைப்பேன். லீவ் அன்னைங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம தைக்கும்போது ஒரு 5, 6 அந்த அளவுக்கு நம்ம எம்டி ப்ளவுஸ் தைச்சலாம். லைனிங்கோட வரையில் ஒரு லைனிங் வந்து ஒரு 4, 5 அந்த மாதிரி நம்ம நெருக்கி ஓட்டிடலாம். அதுக்கு மேலே என்னால் ஏன்னா நம்ம வீட்லேயும் வேலை இருக்கு இல்லையா? கடைனா நம்ம காலையில் போவோம், ஈவினிங் வருவோம். அதுக்குலாம் நம்மளுக்குலாம் ஒரு டார்கெட் வச்சு நம்ம பண்ணலாம். நான் இவ்வளோ தான் பண்ணுவேன். இப்பப்போ நான் கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் நிறையாவே நான் வந்து தைக்கிறதுக்கு முயற்சி பண்ணி இப்பப்போ கொஞ்சம் நானே எனக்கு டைம் சேவ் பண்ணி கொஞ்சம் 7 மணி 8 மணிங்கிறத ஒரு 7 மணிக்கே உட்காந்து தைக்கிற மாதிரி இருக்கேன். நீங்களுமே வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டெய்லர் தெரியும்னா நான் மிஷின் வாங்கும் பொழுது எனக்கு வந்து முழுசாக டெய்லரிங் தெரியுமானா எனக்கு தெரியாது. நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மிஷினை வாங்கிடுவோம் அப்படிங்கிறதுக்காக மிஷினை வாங்கிட்டேன். வாங்கினதுக்கு பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சம் யூடியூப் பார்த்து தான் நான் எல்லா வீடியோலையுமே சொல்லுவேன். நானும் யூடியூப் பார்த்து தான் டைலரிங்கே முழுசாக நான் கற்றுக்கிட்டேன். அப்புறம் நம்மக்கிட்ட வரவங்களை தைக்கிறத வச்சு அவங்க ஒரு சில நிறை குறைகள் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதை எப்படி நம்ம ஆல்ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் பார்ப்பேன். ஒரு வீடியோஸ் பார்ப்பேன். ஒரு சில பேரை ஃபாலோ பண்ணி அவங்க தைக்கிற மாதிரி செய்வேன். ஒவ்வொருத்தவங்கக்கிட்டேருந்து நான் ஒன்று ஒன்று அப்படியே எடுத்துக்கிடுவேன். சரிங்களா? அதே மாதிரி நீங்களும் வீட்டில் தான் இருக்கேன் என்னால் வந்து டைம் ஆகிடுச்சு அப்படின்னா இப்போ என்னை நீங்கள் பார்த்தீங்கன்னா நானும் ஒர்க் பண்ணுறேன். நைட்டு 8 மணி 8:30க்கு தான் நான் மிஷின்லேயே உட்காருவேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் 8:30க்கு தான் உட்காருவேன். அந்த மாதிரி நீங்களும் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வீட்டு வேலை இருக்குது. நான் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒர்க்கு வேலையும் பார்க்கணும், வீட்டு வேலையும் பார்த்துட்டு போகிற லேடிஸும் இருக்காங்க. ஸோ நீங்களும் கொஞ்சம் நமக்கு இல்லைங்கிறத விட அதுக்கேற்ற மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி நம்ம தான் ஓரளவுக்கு வந்து அதுக்கான எஃபர்ட் போட்டு அதுக்கான முயற்சி பண்ணி நம்ம தான் அதை வந்து ஏற்படுத்திக்கிடணும். நீங்களும் வீட்டில் இருந்தீங்க இல்லை ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் பேசிக்காக எனக்கு தையலில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு இருக்குது அப்படின்னா நிறையா வீடியோஸ் பாருங்கள். ஏன்னா நான் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் வந்து சும்மா ஒன்றும் செய்யாமல் சும்மா கண் துடைப்பாக காட்டுறத நீங்கள் நம்ப வேண்டாம். கொஞ்சம் ப்ரீஃபாக போகிறீங்க, நல்லா சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை அவங்க சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு வீடியோ போகிறேன்னா அதை நீங்கள் பார்க்குறீங்க. அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு செய்ய போகிறீங்க. நான் செஞ்ச மாதிரி உங்களுக்கு வருதாங்கிறத நீங்கள் முதல்ல பார்க்கணும். சரிங்களா? இது வந்து ஒரு சமையலோ எதுவுமே கிடையாது. நம்ம வந்து செஞ்சுட்டு எல்லோரும் சொல்லுவாங்கள்ல நீங்கள் ஏற்கனவே செஞ்சுட்டு காட்டுறீங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம தைச்சதை நம்ம காட்ட போகிறோம். இப்போ நான் என்னென்னா நான் வீடியோக்காக எந்த வீடியோ எடுக்கணும் அதுக்காக நான் தைக்கிறேன் அப்படிலாம் கிடையாது. என்னோடய கஸ்டமரோட ப்ளவுஸை நான் தைக்கிறேன். அதை நான் வீடியோ எடுத்து நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் நம்ம என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஒதுக்குற அந்த ஃபோனில் ஒதுக்குற அந்த டைமை கொஞ்சம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக நம்ம பார்த்து ஒரு சில விஷயங்கள் ஏன்னா நீங்கள் செய்ய தான் உங்களுக்கு அது அதாவது நீங்கள் பார்க்க தான் ஒரு செயலை கண் பார்க்க கை செய்யும்பாங்க இல்லையா? அது மாதிரி நீங்கள் நல்ல விஷயங்கள் நல்ல ஒரு 2, 3 வீடியோஸ் நீங்கள் பார்க்க உங்களுக்கு அது இது வந்துடும். ஸோ நீங்கள் அதை செஞ்சு பார்க்கணும். பயந்துட்டு இருக்காமல் செஞ்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்களாலையும் கண்டிப்பாக டெய்லர் கற்றுக்க முடியும். அட்லீஸ்ட் நம்ம ட்ரெஸ்ஸை நம்ம தைக்காது. ஏன்னா நானே சொல்கிறேன் வெளியிலலாம் தையக்கூலி அதிகமாக இருக்குது. நம்ம லேடிஸ் இல்லையா? பசங்க கூட ஒரு சட்டை 2 சட்டை 5 சட்டையை வச்சு ஓட்டிடலாம். நம்மளால் அப்படி முடியாது. ப்ளவுஸ் எல்லாம் சட்டுன்னு ஏன்னா டெய்லி போகிறவங்களா இருந்தால் பிஞ்சு போய்டும். இந்த காட்டன்லாம் டக்குன்னு பிய்யும் நம்மளே போட முடியாது இல்லையா? அதனால் நம்ம அதிகமாக காசு எதுக்கு செலவு பண்ணுவோன்னா அதாவது முன்ன துணி எடுக்கிறதுக்காக இருக்கலாம். இப்போல்லாம் தைக்கிறதுக்கு தான் அதிகமாக செலவு. ஏன்னா அவங்களுக்கும் தைக்கிறவங்களுக்கும் அதுக்கேற்ற மாதிரியான இது இருக்குது. ஏன்னா இந்த கரண்ட் பில்லு, நூல், வேலைக்கு வரவங்கள வச்சு பார்க்க அவங்களுக்கும் கடை வாடகை எல்லாமே இருக்குது. ஸோ அவங்களையும் நம்ம குறை சொல்ல கிடையாது. அட்லீஸ்ட் நீங்கள் வந்து நமக்கு தைக்கிற மாதிரியாவது நீங்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கற்றுக்கங்க. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா என்னோடய வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். ஸோ
ஸோ இதை பற்றி நீங்கள் லைக்கு கமெண்ட் பண்ணும்போது இன்னும் நிறையா பேர் பார்க்குறப்ப அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளவுஸோட கிட்டத்தட்ட ஒரு ஒரு முறிக்கிற ஸ்டேஜுக்கே நம்ம வந்துட்டோம். இப்போ எல்லாமே முடிச்சுட்டு கை தான் அட்டாச் பண்ணுறோம். கையை அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம உடம்பு அடிக்க போகிறோம். நான் ஏதோ ஒரு ஒரு என்னோடய விஷயத்த பேச போகிறதில்ல. இந்த தைக்கிறத நான் வந்து என்னென்னு சொல்ல, ஆனால் உங்களுக்கு அது கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். எதை எப்படி எப்படி அட்டாச் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் ரொம்ப தெளிவாக தான் என்னோடய வீடியோஸில் நான் காட்டுவேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கை நெருக்கி முடிச்சிட்டோம். இந்த கையை முடித்த உடனே நம்ம அப்படியே சைடு பிடிக்கணும். ஒரு கை முடிச்சுட்டு இன்னொரு கை ஆரம்பிக்க போகிறோம். டைலருங்கிறது நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ரொம்ப சிரமமும் கிடையாது, ரொம்ப ஈஸியும் கிடையாது. ஆனால் கொஞ்சம் ரசனை இருக்கணும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இருந்துச்சுன்னா நிச்சயமாக நம்மளால் டைலர் ஆக முடியும். இப்போ இன்னொரு கையும் அதே மாதிரி நம்ம எப்படி இன்னும் முதல்ல ஒரு கை அட்டாச் பண்ணோமோ அதே மாதிரி இதில் அட்டாச் பண்ணிக்கணும். எனக்கு இந்த மாதிரி ப்ளஸ் சைஸ் எப்படி நான் வந்து கட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ் கட்டிங் டுட்டோரியல்னு நான் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் போய் பார்க்கலாம். அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி கட் பண்ணுறது, அதுக்கு பிறகு இந்த மாதிரி ப்ளஸ் சைஸ் எப்படி நம்ம கட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோஸும் நான் போட்டிருக்கேன். நீங்கள் போய் ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். எஸ்பெஷலி இப்போ நான் தைக்கிற இந்த ப்ளவுஸ் 44 இன்ச்சு சைஸ் உள்ள ப்ளவுஸ் எப்படி நான் கட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதில் ஃபுல் வீடியோ இருக்குது. பார்த்துட்டு கூட இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். ரெண்டு தையல் எப்போதுமே கைக்கு நம்ம போடும்போது எல்லாருமே 2 தையல் தான் போடுவாங்க. நானும் 2 தையல் போடுவேன். 2 தையல் போட்டோம்னா கொஞ்சம் பிரியாது. அதுக்காக கைக்கு நம்ம 2 தையல் போட்டுக்கிடுவோம். ஏதோ நான் வந்து பெரிய ஆளெல்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இடுப்பளவு அதில் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இது எவ்வளோ பெரிய ப்ளஸ் சைஸ்ன்னு நீங்கள் பாருங்கள். ஆனால் இவங்களுக்கு நான் தைக்கிறது ரொம்ப பிடிக்கும், கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு நான் நிறையா தைச்சிருக்கேன். ஏன்னா அவங்களோட சிரமம்லாம் நமக்கு தெரியும். ஏன்னா நானுமே கொஞ்சம் வெயிட்டாக தான் இருப்பேன். நமக்கு வந்து ப்ளவுஸ் சரியில்லை அப்படின்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ ஒல்லியாக இருக்கிறவங்கள விட இவங்களுக்கு தைக்கிறதுல எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு கூட எப்படி தைச்சாலும் செட் ஆகிடும். ஆனால் இவங்கெல்லாம் ரொம்ப சிரமப்படுவாங்க. இந்த ஆம்கோல் கடிக்குது, இடுப்பு இப்படி இருக்குது, கப்பு இப்படி இருக்குது அப்படிம்பாங்க. நம்ம எல்லா சைஸ்லேயுமே நமக்கு வந்து நல்லா தைக்க கற்றுக்கின்னு இருக்கணும். இப்போ நீங்கள் பாருங்கள், எந்த இடத்துலையுமே சுருக்கமோ அதாவது ஏற்றமோ இறக்கமோ இருக்காது. எனக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள். சைடு பிடிக்கிறதுக்கு வந்து ஏற்றம் இறக்கம் எதுவுமே இருக்காது. ஏன்னா நம்மளோட கட்டிங் தான் முக்கியம். இதோட ஃபுல் வீடியோ கட்டிங் வீடியோ என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் போய் பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்களும் நல்லா ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு ட்ரெயின் ஆகிக்கங்க. கண்டிப்பாக என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இது ஏன் நீங்கள் எப்படி கட் பண்ணுறீங்க, ஆனால் எக்ஸஸாக இந்த மாதிரி சைடில் கட் பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நான் இந்த மெத்தடில் தான் இவ்வளோ நாளும் நான் கட் பண்ணுறேன். இது கரெக்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸஸாக இருக்குதுன்னு கவலைப்படாதீங்க. அளவுகள் கரெக்டாக இருக்குது அப்படின்னா எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி விட்டுக்கிடலாம். அதனால் அளவு மாற போகிறதில்ல, ஏற்றம் இறக்கம் வர போகிறதில்ல. எல்லா இடத்துலையுமே நம்ம டாட் போட்டிருப்போம். சைடில் ஜாயின் பண்ணுற இடத்துல நம்ம டாட் போட்டிருப்போம். அதை நம்ம பிடிச்சிக்கிடலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துலையும் நம்ம டாட் போட்டு அளவு கரெக்டாக பண்ணி நம்ம தைக்கிறப்போ ஏற்றமோ இறக்கமோ சுருக்கமோ எதுவுமே வராது. ரொம்ப 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 நீட்டான ஃபினிஷிங்கில் நம்மளால் எதுவுமே தைக்க முடியும். நான் என்னோடய சுடிதார் கட்டிங் வீடியோ எல்லாமே நான் போட்டிருக்கேன். எப்படி கட் பண்ணுறது, ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது, எல்லா வீடியோவுமே நான் போட்டிருக்கேன். எல்லாத்தையுமே நீங்கள் போய் என்னோடய ப்ளேலிஸ்ட்டை நீங்கள் ஒன்று ஒன்றா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே எல்லா வீடியோவுமே நான் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு எனி டவுட் எதாக இருந்தாலும் நீங்கள் அதை போய் ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது, அதை எப்படி நம்ம தைக்கிறது, எல்லா வீடியோஸுமே நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறப்பவே தெரிஞ்சிருக்கும் சின்ன சின்ன டிப் எப்படி எந்த இடத்துல நான் எப்படி பிடிக்கிறேன், எந்த மாதிரி நான் தைக்கிறேன். ஒவ்வொரு ஸ்கில்லும் நமக்கு வந்து பார்க்குறப்போ நமக்கு தெரியும்.
நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட நம்ம ப்ளவுஸோட எண்டுக்கே நம்ம வந்துட்டோம். இந்த ப்ளவுஸுக்கு நான் முடிச்சுட்டு கழுத்தில் வந்து லேஸ் வச்சுருந்தேன். இந்த லேஸ் வந்து சும்மா ஒரு சின்ன வீடியோவாக நான் போட்டிருக்கேன், கழுத்து எப்படி நம்ம லேஸ் வைக்கிறது அப்படின்னு. அதுவும் கூட நீங்கள் போய் செக் பண்ணுறதுன்னா செக் பண்ணி பாருங்கள். ஓவர்லாக்லாம் போட மாட்டிங்களா அப்படின்னா, என்கிட்ட ஓவர்லாக் மிஷின் இல்லை. நான் தச்சு முடிச்சுட்டு தான் மொத்தமாக 4 10 ப்ளவுஸ் 5 ப்ளவுஸ் இந்த மாதிரி நான் கொண்டேன். நான் கடைவீதிங்களுக்கு போய் அங்கே இருக்க கடையில் தான் நான் ஓவர்லாக் போட்டுக்கிருவேன். தைக்கும்போதே ஓவர்லாக் போகிற அளவுக்கு என்கிட்ட ஓவர்லாக் மிஷின் இல்லை. நான் தான் வீட்டில் தைக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் என்கிட்ட ஓவர்லாக் மிஷின்லாம் கிடையாது. நான் தச்சு முடிச்சுட்டு கடையில் கொடுத்து தான் நான் ஓவர்லாக் போட்டுக்குவேன். இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து தான் ஒன்று மிஷின் நான் வாங்கணுன்ட்ருக்கேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு நான் ஆசைப்பட்டது தையல் மிஷின் வாங்கிட்டேன். அடுத்து ஆசைப்படுறது ஒரு டேபிள் ஒன்று, கட்டிங் டேபிள் வாங்கணும். அதுவும் வாங்கிடுவோம். அதுக்கப்புறந்தான் ஓவர்லாக் மிஷின் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை விட வெள்ளை மிஷின் வாங்கணுன்னு ஒரு ஆசை இருக்குது, அதுவுமே வாங்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசையெல்லாம் கடவுள் மனசு வச்சா நம்மளும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாங்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். கண்டிப்பாக அதை நான் வாங்குவேன்னு நம்புகிறேன். அவ்வளோதான், இந்த ப்ளவுஸை ஃபுல்லாகவே நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். நான் ஒரு 20 நிமிஷத்தில் காமிச்சிருக்கேன். நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா இந்த ப்ளவுஸை கண்டிப்பாக 40 நிமிஷம் 45 நிமிஷத்தில் கண்டிப்பாக இந்த சைஸை நீங்கள் தைச்சி முடிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, லேஸ் வச்சு தைச்சிருக்கேன்னு. அவ்வளோதான். தேங்க்யூ. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.